ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சண்டைக்காரியோடையும் கோபக்காரியோடும் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, கோபக்காரியும் சண்டைக்காரியமான ஸ்திரீனுடைய குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். என்னதான் வீட்டுக்கார ஐயா காசு பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் சம்பாதிச்சு வந்து போட்டாலும் எல்லா வேலையும் செஞ்சாலும் அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அசிங்கமான வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் கோப முகமாகவே இருப்பாங்க. அவங்க கண்ணை பார்த்திங்கன்னா ஒரு அன்பு காட்டுற முகமாக தெரியாது. கண் எப்போதும் எரிச்சல் உள்ளவங்க தான் இருப்பாங்க. முகத்தை பார்த்தா கடுன்னு இருக்கும், சிடுன்னு இருக்கும், சின்னம் கொண்டே இருப்பாங்க, கோபம் கொண்டே இருப்பாங்க. ஒரு அன்பை நீங்கள் எந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. அன்புள்ள முகத்தையும் பார்க்க முடியாது, அன்புள்ள பேச்சையும் பார்க்க முடியாது, அன்புள்ள வார்த்தையும் பார்க்க முடியாது, அன்பான முகத்தையும் பார்க்க முடியாது, அன்புக்குரிய சிரிப்பையும் அந்த முகத்தில் பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எண்ணெய் சட்டியில் கடுகை போட்டது போல் படப்படன்னு பொறிவாங்க. அப்படியே ஸ்திரீ சண்டைக்காரி, கோபக்காரி, அவளோட எந்த ஒரு மனுஷனும் குடியிருக்கவே முடியாது. அந்த மாதிரி குடியிருந்து என்னதான் வெளியில் போய் வெயிலில் நின்று அந்த புருஷனானவன் வெளியில் போய் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உயிரையே கொடுத்து உழைச்சி கொண்டு வந்து காசை கொடுத்தாலும் அந்த மனைவிமார் அந்த பெண்ணு என்ன எப்படி இருப்பாங்களாம், அப்படி தான் இருப்பாங்க. எண்ணெய் சட்டியில் கடுவை போட்டது போல், கருவேப்பிலையை போட்டது போல் படன்னு பொரியிற மாதிரி எரிச்சலோடு, எப்போ பார்த்தாலும் எரிச்சல், கோபம், உக்கிரம், பிரச்சனை, சண்டை, வம்பு, கெட்ட வார்த்தை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஸ்திரியோட குடியிருப்பதை பார்க்கணும் வனாந்தரத்தில் குடியிருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அது உண்மை தானுங்க. ஏன்னா நம்ம சமாதானத்தில் வாழ்ந்தான் நினைக்கிறோம், சந்தோஷமாக வாழ்ந்தான் நினைக்கிறோம், நிம்மதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதுக்காக தான் கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம். நல்ல தூக்கம் இல்லை, நல்ல நிம்மதி இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம் வனாந்தரமான ஒரு இடத்துல கிடந்துட்டு போகிறது நல்லது. அப்படியேப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. அதை இந்த பெண்கள் தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். தங்களை பார்த்து வளர்கிற பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் பிள்ளைகளும் கெட்டு போயிடுவாங்க. அப்போ அது யார் கையில் இருக்குன்னா, அந்த சண்டைக்காரி, கோபக்காரி என்கிற அந்த பெண்ணிடத்தில் தான் அடக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், இவைகளாம் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பமாக சேர்ந்த ஒரு இடத்துல எல்லோரும் குடியிருக்க முடியும். அவங்கள தேடி நாடி சொந்த வந்த உறவு நண்பர்கள் வருவாங்க. இப்படியாப்பட்ட ஸ்திரீக்கிட்ட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட வரமாட்டாங்க, எப்போதும் சண்டை போடுறவங்கள்ட்ட. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆக ஆனபடினாலே வாழ்க்கை ஒரு குறுகின காலத்திற்குள் அடங்கி விடுகிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு பெண்மணிகளும் கணவன்மார்களும் தன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த குறுகிய கால வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழும். தன்னிடத்திலே 100 ரூபாய் இருந்தாலும் அதை 2 நாள் 3 நாள் வைத்துக் கொள்கிற பெண்களும் இருக்கிறார்கள். சிக்கனமாக தண்ணியை ஊற்றி சாப்பிட்ற குடும்பங்களும் இருக்கிறது. எல்லாமும் இருந்தும் சகலமும் இருந்தும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட முடியாமல் சண்டை போட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறது. சகல ஆசீர்வாதமும் இருக்கும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. சண்டை, வம்பு, பிரச்சனையில் அந்த குடும்பம் போயிட்டுருக்கும். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வம்பு போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அவங்க சமாதானத்தோடு வாழ்வாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க. ஆனபடினால இந்த குறுகிய கால மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். காசு பணத்தை விட சமாதானமே முக்கியம். அதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வந்தார். அந்த அப்படியாப்பட்ட நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா,
அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வசனங்களை அனுதினம் கட்டாயம் படிக்கணும். முக்கியமாக நீதிமொழிகளை கட்டாயம் படித்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழிகளை படிக்கணும். படித்து அதை தியானிக்கும்போது எவ்வளவு கோபம், உக்கிரம், இப்படியாப்பட்ட எண்ணங்கள் நிறைந்து இருக்கிற ஆண்களோ இல்லை பெண்களோ இருந்தால் தன்னுடைய இருதயம் மாற்றமடையும். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. அதனால் கட்டாயம் சினங்கொண்ட இருதயம், உக்கிரங்கொண்ட இருதயம், கோபங்கொள்கிற இருதயம், மூர்க்கங்கொள்கிற இருதயம், எப்போ பார்த்தாலும் வெடிக்கிற மாதிரி பேசுகிறது பேச்சு. அப்படியாப்பட்ட பெண்கள் அனுதினமும் படித்தால் தன் கணவரிடத்திலே தாழ்மையோடு இருப்பார்கள், கணவரிடத்திலே அன்பு கூறுவார்கள், கணவரை நேசிப்பார்கள், கணவரிடத்திலே பொறுமையாக நடந்து கொள்வார்கள். அப்படி இருக்கிற பொழுது கணவனும் மகிழ்ச்சி அடைவார். எவ்வளவு வெளியில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவருக்கு அந்த கஷ்டமாக தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்? சமாதானத்தோடு வேலை செய்து சமாதானத்தோடு வீட்டுக்கு வருவார். ஆமென். அல்லேலூயா.